Hello everyone, welcome to Mr. GTech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Grow appல லைவா வந்துட்டு ஒரு ஸ்டாக் வந்து எப்படி பை பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். First of all நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு முன்னாடி first வந்து Grow accountல வந்து மணி ஆட் பண்ணி வெச்சுக்கீங்க. மேலே ரைட் சைடு டாப்ல பாத்தீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க Grow account பேலன்ஸ் வந்து இங்க செக் பண்ணிக்கலாம். இதல செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆட் மணின்னு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பணம் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துடுங்க. ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஸோ நீங்கள் என்ன ஸ்டாக் வந்து பை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஸ்டாக்கை வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஸ்டாக் வாங்கணுமோ அந்த ஸ்டாக்கை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஓரியன் க்ரீன் பவர் வந்து வாங்க போகிறேன். அந்த ஸ்டாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 20-25 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ஒரு 100 குவான்டிட்டி வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ டேரெக்டாக கீழே பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷன் இருக்கும். நான் என்ன ரேட்டுக்கு வாங்க நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 100 குவான்டிட்டி அட் 20 rupees அப்படின்னு வாங்கலான் இருக்கேன். ஸோ ப்ரைஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா நார்மலாக அட் மார்க்கெட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பை கொடுக்குறேன். குவான்டிட்டி 100. கீழே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது சரிங்களா. அதை வந்து நான் ப்ரைஸ் லிமிட் வச்சு 20 அப்படின்னு செட் பண்ணுறேன் சரிங்களா. கரெக்டாக 20 rupees வந்தோடனே 100 குவான்டிட்டி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2004 ரூபா. அந்த ரெக்யர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறது உங்கள் ஸ்க்ரீனில் வந்துடும். ப்ரோக்கரேஜ் வந்து 1 ரூபா, ஜிஎஸ்டி வந்து 0.19 பைசா, அப்புறம் இடிசி சார்ஜு, ஸோ இந்த மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே இருக்கும். அதை நீங்கள் ஒரு தடவை வியூ பண்ணிட்டு பை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்வேலன்ஸில் இருக்கும். அதை நீங்கள் வாங்குறதுனா வாங்கிக்கலாம் ஓகேங்களா. நான் எனிவே பை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு டன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த ஆர்டர் வந்து நம்ம பை கொடுத்துட்டோம். இன்றைக்குள்ளே அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த ஓரியன் க்ரீன் வந்து டச் ஆயிடுச்சு 20 ரூபா வந்துருச்சு அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ என்னென்னா நான் வந்து எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ அதனால் கம்மியாக செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதே இது அட் மார்க்கெட்டில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே இந்த பர்ச்சேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். பட் நான் மார்க்கெட்டை விட இன்னும் கம்மியாக கேட்டிருக்கனால அந்த ப்ரைஸ் வரும்போது தான் இந்த ஆர்டர் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதுதான் ஒரே டிஃப்ரென்ஸ். பட் சேம் மெத்தட் தான், வாங்குறதெல்லாம் ஒரே மெத்தட் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான். நீங்கள் மார்க்கெட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் செகண்டில் இந்த ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். இந்த ஸ்டாக்ஸ் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் ஆயிரும். ஸோ இதே மெத்தடில் நான் இன்னொரு ஸ்டாக் வேணால் நான் பை பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிபீம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் வந்து நான் வாங்க போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் 33 ரூபாய்க்கு வாங்கணும். டேரெக்டாக பை கொடுக்குறேன். குவான்டிட்டி 100, அட் மார்க்கெட்னு இருக்குது. நான் 33 ரூபா இல்லாட்டி ஒரு 32.80 அப்படிங்கிற பாயிண்டில் வாங்கலான்னு நினைக்கிறேன். ஸோ பை கொடுக்குறேன். பை கொடுத்தேன் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் ஆயிடுச்சு டன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கொடுத்த அதாவது நான் செட் பண்ண ப்ரைஸ் ரேஞ்ச் வந்தோடனே ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபிபீம் 33 ரூபீஸில் இருக்குது. நான் 32.8 வச்சுருக்கேன். ஸோ ஒரு 0.2 rupees வந்து கம்மியானோடனே ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.